இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறதுக்காய் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. நீங்கள் எல்லோரும், நாம் என்று சொல்லாதபடிக்கு பவுல் அப்போஸ்தலன் எப்பொழுதும் நாம் என்றுதான் அவர் சபையோடு தன்னை இணைத்துதான் அடையாளப்படுத்தக்கூடிய இடத்திலே இருக்கிறார். நாம் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே வளர வேண்டும். நீங்கள் எல்லோரும், அங்கே நீங்கள் எல்லோரும் என்று கொண்டு வருகிறார். ஏனென்றால் இவர்கள் குமாரர்கள். ஆனால் பவுல் அப்போஸ்தலன் தன்னை மூத்த குமாரன் என்று அடையாளப்படுத்துகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்கிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்திலே அந்த அறிவிலும் அந்த வளர்ச்சியை நீங்கள் அடைய வேண்டும். அதற்காகவே சபைக்கு 5 விதமான உத்தியோகஸ்தர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். விசுவாசத்தினாலே நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நாம் எல்லோரும் குமாரராக இருக்கிறோம். அதை மீண்டும் ஒரு முறை வாசி. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்கள். இந்த நாம் எல்லோரும் தேவனுடைய புத்திரர் என்பதற்கு முன்பாக யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தின் 12 முதல் 14 வசனத்திலே அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். இந்த குமாரத்துவம் என்பது ஒரு விதை. Sonship is a seed inside a chosen one. முன்குறிக்கப்பட்டவர்களுக்குள்ளே குமாரத்துவம் என்பது ஒரு விதையாக இருக்கிறது. அந்த விதை ஒரு வளர்ச்சியை அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவன் ஒரு கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தேவன் ஒரு ஒழுங்காக இயங்கக்கூடிய முறைமையை வைத்திருக்கிறார். There is a process in everything. இந்த விதையாகிய குமாரத்துவம் நமக்குள்ளே வளர வேண்டும் என்பதாக இருக்கிறது. அந்த விதை, அதனால்தான் தேவனுடைய ராஜ்யம் ஒரு விதை, தேவனுடைய வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறது. அது நல்ல நிலத்திலே விழுந்து அது விளைய வேண்டும் என்று மார்க் 4ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26 முதல் 29 வசனங்களில் இதை சொல்கிறார். 26ஐ நாம் வாசிக்க கேட்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராயிருக்கிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், இளமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் எப்படி என்றால், இளமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும். முதலாவது வெளியில வர்றது என்னது? கதிர். அதுக்கு பின்பாக முளை கீழே முளை விட்டு அது கதிர் வருகிறது. முளையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். இப்ப இந்த விதை எப்படி முளைக்கிறது என்று அங்கே அவர் சொல்லுகிறார். இந்த விதை விழுந்து முளை கிளம்ப வேண்டும். ஆனா விதையில் முளை எப்படி மேலே கிளம்புகிறதோ அதை போல கீழே வேர் கிளம்ப வேண்டும். இப்படி மேலே விதையிலிருந்து மேலே எந்த அளவுக்கு முளை கிளம்புகிறதோ அதே அளவுக்கு கீழேயும் அது வேறாக கிளம்பும் என்பதாக இருக்கு. அதுக்கு பின்பாக அது there is a blade, அந்த கதிர் வருகிறது. கதிருக்கு அப்புறம் தானியம் வருகிறது. இதுதான் அந்த விளைச்சலின் பகுதியை அவர் சொல்லுகிறார். நமக்குள்ளே நாம் தேவனுடைய குமாரர் என்பது விதையாக இருக்கிறது. அந்த விதை எப்படி இருக்கிறது என்றால், நாம் குழந்தைகள் என்ற இடத்திலே இருக்கிறோம். சில்ட்ரன் ஆஃப் காட், தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்துல இருக்கிறோம். இந்த பிள்ளைகள் என்ற இடத்தில் இருக்கக்கூடிய நாம் குமாரர் என்ற இடத்துக்கு அந்த வளர்ச்சியை அடைய வேண்டும். நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க பார்த்தா 2ஆம் அதிகாரத்தில் 43 என்று நினைக்கிறது. பிள்ளையை அழைத்து கொண்டு அங்கே போகிறார்கள். பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு, இல்ல அதுக்கு முன்ன அவருக்கு 12:42. ஆமா 42ஆம் வருஷம் பிள்ளை வளர்ந்த போது 40 இருந்து வாசிங்க.
பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு பிள்ளை வளர்ந்து 40ஆம் வசனத்துல லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. பிள்ளை வளர்ந்து, பிள்ளை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு, ஆவியிலே பலன் தான் பெற்றிருக்கிறது. ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, ஞானத்தினால் நிறைகிறது. இப்பொழுதுதான் பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு ஞானத்திலே நிரப்பப்படுகிறது. யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசுவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிள்ளையாக இருக்கும் வரைக்கும் அவரை குறித்து அங்கு தேவன் சாட்சியிடவில்லை. பிள்ளைகள் என்பவர்கள் பிதாக்களுக்கு மேன்மை அல்ல, மகிழ்ச்சி தான். Children are joy for their parents, not a pride, இல்லையா? அவர்கள் ஒரு மேன்மைக்கானவர்களாக, ஒரு பெருமைக்குரியவர்களாக பிள்ளைகள் இருக்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோருக்கு சந்தோஷம் என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். நாம் பிள்ளைகளாக இருக்கும் வரைக்கும் தேவனுக்கு மகிழ்ச்சி விஷயம் இல்லை. ஆனா எப்பொழுது குமாரன் என்று சொல்வார் என்றால் நாம் ஒரு வளர்ச்சியை காட்ட வேண்டும். அந்த வளர்ச்சி என்பது ஒரு ப்ராசஸ். அந்த விதையாகிய குமாரத்துவம் நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அந்த வளர்ச்சிக்கு நாம் என்ன வேணும்? அங்க விதை பூமியிலே விழுந்த பின்பு அது மரிக்க வேண்டும். அது மரித்து அது விளைய வேண்டும் என்றால் அங்கே பனியும் மழையும் பெய்ய வேண்டும். பனியாகிய வசனமும் மழையாகிய உபதேசமும் அந்த விதைக்கு கிடைத்தால்தான் அது விளைய செய்ய முடியும் என்பதாக இருக்கிறது. தேவன் பூமியை சிருஷ்டித்துக் கொண்டு வரக்கூடிய இடத்துல அங்க 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களேன். நிலத்தினுடைய சகலவித செடிகளும் பூமியின் மேல் இன்னும் உண்டாகவில்லை. நிலத்தினுடைய சகலவித பூண்டுகளும் இன்னும் முளைக்கவில்லை. ஏனெனில் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மேல் இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, நிலத்தை பண்படுத்த மனுஷனும் இருந்ததில்லை. இன்னும் மழையை பெய்ய பண்ணவில்லை, பண்படுத்த மனிதனும் இல்லை. இதுதான் நம்ம கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னோம். கிறிஸ்துவின் சபையானது அவருடைய பரிபூரணத்தை அடைந்து கொள்ளும்படியாக அவர் உத்தியோகஸ்தரை ஏற்படுத்துகிறார். எதற்கு? இந்த ப்ராசஸ் நடக்கணும். நாம் பிள்ளைகளாக வந்திருக்கிறோம், நாம் குமாரராக வளர வேண்டும். பிள்ளைகளாக வந்த நம்மிலே மகிழ்ச்சி இருக்கிறது. பிள்ளைகளுக்கு என்னது இருக்கு? பிள்ளைகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகள் என்பவர்கள் குறைவான அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். வார்த்தையிலும் அங்கே ஆவியிலும் பலப்பட வேண்டும். பிள்ளையானவன் வளரும் பொழுதுதான், பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலப்பட்டு ஞானத்தினால் நிரப்பப்படும் போதுதான் ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள் அவரை. பிள்ளை வளர்ந்து என்றுதான் அங்கே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவகுமாரன் வளருகிறார் என்று அங்கு சொல்லப்படவில்லை. ஒரு பிள்ளைக்கு தான் ஒரு வளர்ச்சி வேண்டியதாக இருக்கிறது. ஒரே சபை, ஒரே உபதேசம் கேட்கிறோம், ஆனால் எல்லோருக்கும் ஒரே விதமான வளர்ச்சி இருக்கிறது இல்லை. ஒரு கூட்டம் வளர்கிறது, ஒரு கூட்டம் தேவ நீதியை நிறைவேற்றுகிறது, தேவனுக்கு பிரியமாக நடக்கிறது, உபதேசத்தை கை கொள்ளுகிறது. அதை கேட்டதை கொண்டு போய் அங்கே வெளியேயும் விதைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அது நமக்குள் இருக்கக்கூடிய வளர்ச்சியை காண்பிக்கிறதாக இருக்கிறது. பிள்ளைகளினால் பெற்றோருக்கு மகிழ்ச்சி தானே தவிர குமாரனை தான் அங்கே இவர் என் குமாரன் என்று சொல்லணும். 30 வருடமும் அவர் வளர்ந்து கொண்டே இருக்கிறார். யார் அவரு? 30 வருடம் என்றால் யோசேப்பின் குமாரன், தச்சனின் மகன். ரொம்ப ஆராய்ச்சி பார்த்தா தாவீதின் குமாரன். அந்த ஆராய்ச்சி அவர்களுக்கு இல்லை என்ற இடத்தில் தான் இயேசுவை தச்சனின் குமாரனாகவே அடையாளப்படுத்தி விட்டார்கள். ஆனால் அங்கே ஞானஸ்தானம் எடுத்து எழும்பி அவர் வரும் பொழுது அங்கே தேவன் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு இறங்குகிறார். இப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, நான் இவர்கள் பிரியமாக இருக்கிறேன், இவர் என்னுடைய குமாரன் என்று, நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். குமாரன் என்று சொன்னதுனால அவர் குமாரனா? குமாரன் என்று சொன்னதுனாலே அவர் குமாரனா? அப்படின்னா ஒன்று அங்கே ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டதனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன்.
தேவகுமாரன் என்று அங்கே ஞானஸ்தான நீதியை நிறைவேற்றின இடத்துல சாட்சி கொடுத்தாலும் கூட அங்கே அவர் ரூபிக்கப்பட வேண்டும். அவர் ரூபிக்கப்பட்டால்தான் மீண்டும் ஒரு வார்த்தை வரும், அவர் என் நேசகுமாரன், அவர் சொல்லுகிறபடி நீங்க செய்யுங்க அப்படிங்கிறதுக்கு அவர் உயிரோடு எழுந்திருக்க வேண்டும். அவர் உயிரோடு எழுந்தால்தான் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார் என்பதாக. கிறிஸ்து உயிரோடு எழும்பாவிட்டால் நம்முடைய விசுவாசம் விருதா, நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை விருதா, நாங்கள் சொன்னது பொய் சாட்சி என்று கொண்டு வருகிறார் பவுல். அப்படி அல்ல, கிறிஸ்து உயிரோடு எழுப்பப்பட்டதினாலே அவர் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாக இருக்கிறார். நாம் தேவனுடைய வசனத்தை கேட்டு அதனால் நாம் தேவனுடைய சபைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறோம். கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து அவர் எனக்காக மரித்தார், என்னுடைய பாவங்களுக்கு அவர் பரிகாரியா இருக்கிறார் என்று நாம் இருதயத்திலே விசுவாசித்தால் அது நீதியாக எண்ணப்படுகிறது. நாம் வாயினாலே அறிக்கை செய்து நாம் ரட்சிப்பை அடைந்து கொள்ள வேண்டும். ரோமர் 5:14, ரோமர் 10:10, ரோமர் 10:10. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். இருதயத்திலே இயேசு என் ரட்சகர் என்று விசுவாசம் நமக்குள்ளே ஒரு நீதியை கொண்டு வருகிறது. நீதி அங்க எழுதிட்டாங்க, இந்த விதை அங்கே ஆரம்பமாகிறது. முன்குறிக்கப்பட்ட இடத்திலே அந்த ரட்சிப்பு தேவனுடையது, அது நம்மால் உண்டானதல்ல, அது தேவனுடைய ஈவு என்ற இடத்துல ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது, அவர் தான் கொண்டு வருகிறார் என்ற இடத்திலே அந்த விசுவாசத்தை நம்முடைய இருதயத்துக்குள்ளே அவர் கொண்டு வருகிறார். அதுக்கு பின்பாக வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் என்ற இடத்துல நாம் பாவி என்ற உணர்வு, பாவத்தை குறித்த மனஸ்தாபம், பாவத்தை அறிக்கையிட வேண்டும், தேவனோடும் மனிதனோடும் ஒப்புரவாக வேண்டும், அநியாயமாய் பெற்றதை திருப்பி கொடுக்க வேண்டும். இந்த 5ஐயும் நாம் செய்தால் அவர் நம்மை நீதிகரித்து பரிசுத்தப்படுத்துகிறார் என்ற இடத்துல ரெண்டு பக்கம் தேவனுடைய. இப்பதான் ரட்சிப்பு என்ற இடத்திலே வருகிறோம். ரட்சிப்பு. இப்ப இந்த ரட்சிப்பிலே வந்தவர்கள் என்ன? மனம் திரும்புதலாகிய இந்த ரட்சிப்புக்கு வந்தவர்கள் குழந்தைகள். அவர்கள் ஞானஸ்தானத்தின் நீதிக்குள்ளே போக வேண்டும். ஞானஸ்தானத்தின் நீதியை நிறைவேற்றும் போது அங்கே ஞானஸ்தானத்துக்குள்ள என்ன இருக்கு? இந்த ரட்சிப்பிலே நமக்கு என்ன கிடைக்கிறது என்றால் நித்திய ஜீவன் கிடைக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நித்திய ஜீவன் நமக்கு கிடைக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்ற விசுவாசத்தினால் வரக்கூடிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். அவரை விசுவாசித்துதான், அவரை விசுவாசித்து நமக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனாக இருக்கிறது. இந்த நித்திய ஜீவன் தான் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. இது ஆத்ம ரட்சிப்பு என்ற இடத்துல இருக்கிறார். இந்த ஆத்ம ரட்சிப்பு என்ற இடத்தில் வந்தவர்கள், விசுவாசத்தினால் கொண்டு வரப்பட்ட இவர்கள் நீதி என்ற இடத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது என்ன? எனக்கு இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியை நிறைவேற்றுவது தேவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது என்று யோவான் இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அங்கே ஞானஸ்தானத்தின் நீதி, ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளை, ஞானஸ்தானம் என்பது ஒரு நீதி. ஞானஸ்தானத்தை அவர் அதன் கட்டளை தேவனுடைய ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது. தேவ நீதி, தேவனுடைய கட்டளை, தேவனுடைய ஆலோசனையை அவர் நிறைவேற்றி நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்பட்டவர்கள் ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கைக்குள்ளாக வரும் பொழுது அவர்கள் அங்கே மரித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்ற இடத்தில் வருகிறார்கள். அவர்களுக்கு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. இது பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்ற இடத்திலே நாம் வருகிறோம். பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு, ஞானஸ்தானத்தினால் உண்டாகும் ரட்சிப்பு, அங்கே பரிசுத்த ஆவியினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். வேறுபாட்டின் ஜீவியம், தெய்வீக சுகம், முற்றுமுடிய ரட்சிப்பு, கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற ரட்சிப்பு. இப்படி ரட்சிப்பு நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் அது வளர்ந்து கொண்டே வருகிறது போல நாமும் தேவனுக்குள் வளரக்கூடிய ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக இருக்கிறது. அவர் விசுவாசிக்கிற நாம் எல்லோரும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படிக்காக அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இவர்கள் புருஷ சித்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷ சித்தத்தினாலாவது ரத்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள் என்ற இடத்திலே அங்கு கொண்டு வருகிறார் யோவான் அப்போஸ்தலன். தேவனால் பிறந்திருக்கிறோம் என்ற இடத்திலே
அது இருக்கிறது. முன்குறிக்கப்பட்டவர்களுக்குள்ளே இந்த விதை இருக்கிறது. இது விளைய வேண்டும். இது விளைவதற்கு நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகள் என்ன செய்ய வேண்டும் என்று பேதுரு சொல்லுகிறார். பேதுரு அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து அதை பருகி வளர வேண்டும். வளர்ந்தால் குழந்தைகளுக்குள் இருக்கக்கூடிய தன்மைகளாகிய முந்தின 1ஆம் வசனத்தில் போடப்பட்ட அந்த தன்மைகள் நம்மிலிருந்து நீக்கப்படுகிறதாக இருக்கிறது. எபேசியர் கடைசியிலும் அது போடப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2 கடைசியிலும் அது போடப்பட்டிருக்கிறது. இதுதான் நாம் வளரக்கூடியதாக இருக்கிறது. வார்த்தையினாலே நாம் வளர வேண்டும். இந்த விதை என்ன அப்படின்னா, இந்த விதை தான் வசனம். வசனம் என்பது நல்ல விதை. அது நல்ல நிலமாகி இருதயத்திலே விழுந்தால் அது 100 மேனி அது பலன் தரக்கூடியதாக இருக்கிறது. 30, 60 என்று சொன்னாலும் அப்போஸ்தல உபதேசத்தின் மேன்மை என்பது 100 மேனி அங்கே பலன் தரக்கூடிய இடத்திலே இருக்கிறது. இந்த விதை என்பது என்ன? What is the seed? Seed is the word of God. What is the word of God? The word is God. அப்படின்னு முடிக்கிறார் யோவான். வார்த்தை தான் தேவன். அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று கொண்டு வருகிறார். இந்த வார்த்தையாகிய குமாரன் ஆகிய விதை நம்முடைய இருதயத்தில் விழுந்து அது வளர வேண்டும். அது வளர்வதற்கு என்ன வேண்டும்? அங்கே தண்ணீர் வேண்டும், அங்கே வசனம் வேண்டும், உபதேசம் வேண்டும். பனி மழை பெய்து அது நமக்குள்ளே ஒரு வளர்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. நாம் பிள்ளைகள் என்ற இடத்திலிருந்து நாம் குமாரர் என்ற வளர்ச்சிக்கு வர வேண்டும். பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் ஒரு உதவி தேவைப்படுகிறது என்ற இடத்துல இருக்கிறோம். நாம் அப்படியே இருக்கக்கூடாது. அதிலிருந்து ஒரு வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இடத்திலே இருக்க வேண்டும். குமாரர் என்ற இடத்துல என்னன்னா, நீங்க பிள்ளைகளாக இருக்கும் வரைக்கும் அடிமைக்கும் பிள்ளையானவனுக்கும் வித்தியாசம் கிடையாது. அவன் சுதந்திரத்தில் பங்கு பெற முடியாது. அவங்க தகப்பனுக்கு எவ்வளவு இருந்தாலும் சரி, அவன் வேலைக்காரரோடு அடிமைகளோடு தான் அவன் இருக்க முடியும் என்பதாக இருக்கிறது. அவன் வளராத வரைக்கும் தகப்பனும் ஒன்றும் செய்ய முடியாது என்பதாக இருக்கிறது. பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு போஜனம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தான் சரியான போஜனத்தை உண்டு தங்களை வளரக்கூடிய இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கு தான் பேரண்டிங் கொடுக்குறாங்க. அந்த பேரண்டிங்ல அந்த பெற்றோருடைய அந்த அரவணைப்பிலே அந்த பிள்ளையானது வளர வேண்டும். எப்படி வளர வேண்டும் அப்படின்னா, முதலாவது பாலை குடித்து வளர வேண்டும். இரண்டாவது, வார்த்தை என்பது அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கு. மனுஷன் அங்கே அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையினாலும் பிழைக்கிறான். அப்பம் என்ற இடத்திலே புசிக்கக்கூடிய வளர்ச்சி வேண்டும். அப்பம் புசிக்கக்கூடிய வளர்ச்சி. அப்பம் புசிக்கக்கூடிய வளர்ச்சியோடு நாம் நின்று விடக்கூடாது. அதற்கு மேலாக நாம் மாம்சம் புசிக்கக்கூடிய இடத்துக்கு வர வேண்டும். பலமான ஆகாரம் என்று கொண்டு வருகிறார். எபிரேய நிருபக்காரர் 5ஆம் அதிகாரம் அங்க பாத்தீங்கன்னா 12, 13, 14 வசனங்கள்ல அதை கொண்டு வருகிறார். 12ஆம் வசனம் வாசி. பார்வனுகிறவன் குழந்தையா இருக்கிறபடியினாலே நீதியின் வசனத்தில் பழக்கமில்லாதவனாய் இருக்கிறான். பார்வனுகிறவர்கள் குழந்தைகள். அவர்கள் குழந்தைகளாக இருக்கிறதுனாலே நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவர்கள் குழந்தைகள். குழந்தைகளுக்கு நாம் குற்றங்களை சுட்டி காட்டும் பொழுது கோபம் வருவது இயல்பு. குழந்தையின் அங்க இருதயத்தில் அகந்தையின் மிலாறு இருக்கும். அதை தண்டனையின் பெரும்புதான் நீக்கும் வேதம் சொல்லுகிறோம். அப்ப the word of reproach, அடி கொடுத்தாதான் உள்ள திருந்தும். அடி உதவுறாப்புல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான் அப்படின்னு ஏன் சொல்லு இருக்கு அப்படின்னா, அடிதான் அவனை சரிப்படுத்தும். திறமை கையாளாதவன் தன் பிள்ளையை பயக்கிறான். அப்ப சிறு பிள்ளைகள் என்ற இடத்திலே கண்டிப்புக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள். கண்டித்துதான் சரி செய்யக்கூடிய இடத்திலே அவர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிள்ளைக்கு நன்மை எது தீமை எது என்ற அறிவு இல்லை. அது வாக்குவாதம், சண்டை போடும். அது யாரோடு ஒத்து போவதற்கு வராது. அதான் குழந்தை என்ற அனுபவம். அங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, உங்களை கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றுதான் அவர்களை சொல்லுகிறார். வாசிங்க 3ஆம் வசனம். 1ஆம் வசனம். மேலும் சகோதரரே,
நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி நான் உங்களுடன் பேசக்கூடிய அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் வாக்குவாதம், சண்டைகள் இருக்கிறது. கண்டித்தலுடைய வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ள அறிவு உங்களுக்கு வளர்ச்சி இல்லை. அங்க வாக்குவாத சண்டை இருக்குது, பழைய காரியங்களை விட மாட்டுகிறாங்க. அப்படிங்கிற இடத்துல திருத்துறதுக்கு பழைய காரியங்களை விடுவது என்பது பேசாமல் இருப்பது அல்ல. நாம் பழைய பாவி என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். நாம் வானத்திலிருந்து குதித்த பரிசுத்தவான்கள் கிடையாது இல்லையா? தேவனுடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம், அவ்வளவுதானே தவிர தேவனுக்கு முன்பாக ஒருவனும் மேன்மை பாராட்ட இயலாது. அதுதான் விஷயம். அப்ப இதுக்கு என்ன கொண்டு வருகிறான்டா, இந்த வாக்குவாத சண்டைகள் இருக்கிறது. உங்களை கண்டிதம் பண்ணினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அறிவு உங்களுக்கு இல்லை. உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஏன் அப்படி வருது? குழந்தைகள் என்பவர்கள் மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். மாம்சத்தின் காரியங்கள் காணப்படுகிறது, அவர்களுக்குள்ளே வளர்ச்சி இல்லை. ஒரே உபதேசம் தான், ஒரே அடிப்படை தான் நாம் கேட்டு வளர்கிறோம். இதுல ஏன் இத்தனை வித்தியாசம் இருக்கிறது என்றால், நாம் வளருவதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும், ஒரு வளர்ச்சியை நாம் நாட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணணும்? புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாக இருந்து அதை பருகி வளர வேண்டும். வெறும் வசனத்தை கொடுத்து நீங்கள் வளர்கிற வளர்ச்சி போதுமா? அது அப்பமாக கொண்டு வரக்கூடிய இடத்துல அதை புசித்து நீங்கள் வளர்ச்சியை அடைய வேண்டும். வெறும் அப்பம் என்ற இடத்துல நின்று விட முடியுமா? காலத்தை பார்த்தால் போதகராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் பால் உண்கிறவர்களாக இருக்கிறீர்களே. பாலை உண்கிறவன் குழந்தையாக இருக்கிறான், திருவசனத்திலே அவனுக்கு பழக்கம் இல்லை. அப்படின்னா என்ன? பலமான ஆகாரம் புசிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையா? பாலிலே வேற புரதங்கள் இருக்கிறது, அங்கே அப்பத்திலே வேற புரதங்கள் இருக்கிறது, அங்கே மாம்சத்துல புரதம் இருக்கு. ஒவ்வொரு வளர்ச்சி வேணும் இல்லையா? இது இவை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? சரீரத்தின் வளர்ச்சி முழுமை அடைய வேண்டும் என்றால் ஒரு போஷாக்கான உணவை அருந்தக்கூடிய இடத்துல நாம் இருக்க வேண்டும். அந்த உணவு நம்முடைய சரீரத்தின் வளர்ச்சிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்று கொண்டு வருகிறார். நீங்க எவ்வளவு காலம் பிள்ளைகளாக இருப்பீர்கள்? எவ்வளவு காலம் மற்றவர்களுடைய உதவியினால் வளரக்கூடிய நடக்கக்கூடிய ஒரு அடிப்படையிலே நீங்கள் இருப்பீர்கள்? நீங்கள் குமாரர் என்ற இடத்தில், பிள்ளைகள் எப்பொழுதும் பெற்றோருக்கு மகிழ்ச்சி என்ற இடத்தில் தான் இருக்கிறார்கள். ஆனால் குமாரன் என்றால் தான் இவ யார் தெரியுமா, எங்க மகன் அப்படின்னு சொல்றது அடையாளப்படுத்தக்கூடிய பெருமைப்படக்கூடிய இடத்தில் குமாரன் இருக்கிறார். குமாரன் வளர்ந்து வந்தவனதான் இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அங்க மறுரூபம் வரையில்தான் அவருடைய சொல்கிறதை கேளுங்க என்ற ஒரு சத்தம் கேட்கிறது. அவர் உயிரோடு எழுந்து வந்த பின்புதான் அவர் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற இடத்திலும் பரிசுத்தாவியை பெற வேண்டும் என்ற இடத்திலும் இவர்கள் அறிந்து கொள்கிறார். அப்ப குமாரனாக வருகிறது மாத்திரமல்ல, நாம் பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் என்ற இடத்தில் வந்தால்தான் அவர் சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திலே அவரோடு இருந்தவர்களே இருக்கிறார்கள். அதான் விஷயம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த விதையாகிய அங்கே புத்திர சுவிகாரம் என்று சொல்லப்பட்ட ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே புத்திரர், அங்கே சன்ஷிப் என்ற அந்த விதை நமக்குள்ளே இருக்கிறது. நாம் குமாரன் என்ற விதை நமக்குள்ளே இருக்கிறது. ஆனால் அந்த விதை வளர்வதற்கு எப்படி நாம் பிரயாசப்படுகிறோம் என்பதில் தான் நம்முடைய குமாரத்துவத்தின் வளர்ச்சி இருக்கிறது. முன்குறிக்கப்பட்ட ஒவ்வொருவரிலும் இந்த விதை இருக்கிறது. ஆனால் இந்த விதை எப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை பெறப்போகிறது? இந்த விதை விழுந்து வளரக்கூடிய இடத்திலே முதலாவது வேரும் அங்க அந்த தளிர் அங்க துளிர்த்து வருகிறது. இந்த வேரும் துளிரும் என்பது நம்முடைய குழந்தையின் அனுபவமாக இருக்கிறது. ஆனால் இந்த வேர் பலன் கொண்டால்தான் மேலே அது வளரக்கூடிய வளர்ச்சி இருக்கிறது. இந்த வேர் தான் மரத்தை தாங்கி இருக்கிறதே தவிர மரம் வேரை தாங்கவில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த வேர் யாரு? இந்த வேர் கிறிஸ்து. குடும்பத்தில் இந்த வேர் யாரு? இந்த வேர் கணவன், மனைவி அல்ல. இந்த வேரில் இருந்து இந்த வேருக்கும் இந்த செடிக்கும் இந்த மரத்துக்கும் உரிய இடத்தில் தான் கிளை இருக்க வேண்டும். இவர் மணவாளன், அவர்தான் நம்மை சுமக்கிறார். தேவனை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய
புத்திர சுவிகாரத்தின் ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய இடத்துல இருக்கிறோம். அது குமாரனுக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. அவர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுத்தார். ஆதலால் தேவனே உம்முடைய தேவன் தோழர்களை காட்டிலும் ஆனந்த தைலத்தினால் உம்மை அபிஷேகித்திருக்கிறார். எங்க? எபிரேயர் 1:9 தோழர்கள் 4000 வருஷம் இருந்தாலும் அவர்கள் மனவாட்டி என்ற அந்த அனுபவத்துக்கு கொண்டு வரப்பட இயலவில்லை. அதனால்தான் யோவான் சொல்றாரு, மனவாட்டியை உடையவனே மணவாளன், நான் அவருக்கு தோழன் என்று அடையாளப்படுத்துகிறார். அங்கு ஆதாம் தொடங்கி இங்கே யோவான் ஸ்நானகன் வரைக்கும் அங்கு 4000 வருட காலங்கள் ஒருவரும் இந்த நீதியை பரிபூர்ணப்படுத்தி நன்மை என்ற இடத்திலே வர முடியவில்லை என்பதாக இருக்கிறது. நமக்கு தான் தேவன் தம்முடைய அபிஷேகத்தின் நிறைவை நமக்கு தந்திருக்கிறார். எபிரேய நிருபத்தை நீங்க எடுத்துக்கொண்டா தட் இஸ் a letter for the sonship. குமாரத்துவத்துக்கு சரியாக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய குமாரர் என்று பல இடங்களிலே அங்கு அடையாளப்படுத்த நாம் ஏற்கனவே பேசுகிறபடி யோவான் 1 அதிகாரத்தின் 12 முதல் 14 நாம் குழந்தைகள், கலாத்தியர் 3 அதிகாரத்தின் 26 நாம் குமாரர். ஆனால் எபிரேயர் 12 அதிகாரத்தின் 22, 23 வசனங்களில் 22 நாம் பரம எருசலேமின் இடத்தில் கொண்டு வரப்பட்ட நாம் பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட முதற் பேரான குமாரனுடைய அங்க சங்கத்திலே நாம் இருக்கிறோம் என்று கொண்டு வருகிறார். முதற் பேரானவருடைய சங்கம், பரலோகத்தில் பெயர் எழுதப்பட்ட முதற் பேரானவருடைய சங்கமாகிய சபை, சர்வ சங்கமாகிய சபை என்று சொல்லுகிறார். அப்போ நமக்குள்ளே அந்த வளர்ச்சி படிப்படியாக நாம் வளர்ந்தேற வேண்டும் என்பதாக. இதற்கு நாம் கடந்த வாரத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்று சொன்னேன். we should have a mindset of a sonship. நாம் யார் என்பதை நாம் அடையாளப்படுத்த வேண்டும். Who you are is your identity and what you do is your destiny. நீங்கள் யார் என்பது உங்களுடைய அடையாளம், நீங்கள் என்ன நடப்பிக்கிறீர்கள் என்பது நீங்கள் சேரக்கூடிய லக்காக இருக்கிறது என்று நாம் தெரிந்து. ஆதியாகமம் 12 அதிகாரம் 1 வசனத்துல அவரு ஆபிரகாமை அழைத்து, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், நீ உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்ற கட்டளை வருகிறது. அவர் மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும் பொழுதே வா என்ற கட்டளை கொடுக்கப்பட்டதாக ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அதிகாரத்திலே ஸ்தேவான் அங்கே சாட்சியிடுகிறார். சகோதரரை கேளுங்கள், நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் மெசொப்பொத்தேமியா தேசத்தில் இருக்கும்போது மகிமையின் தேவனை தரிசித்தவராக உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்ற அழைப்பு அங்கே கொடுக்கப்பட்டது. ஆனால் அவனுக்கு தடையாக இருந்தது என்பது தகப்பன் வீடு. ஏனென்றால் அது ஆவிக்குரிய தலைமைத்துவமோ தகப்பத்துவமோ இல்லை. that is not the spiritual fatherhood. அதுதான் அங்க பிரச்சனை. அங்கிருந்து அவனுடைய தகப்பனாகிய தேராகு இஸ் a slow walker. அவன் மெதுவாக நடக்கக்கூடிய இடத்துல இருக்கிறான். நாம் மெதுவாக நடக்கக்கூடியவர்கள் அல்ல. நாம் எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் பாதரட்சையோடு அங்கே கைத்தறியோடு ஆயத்தமாக இருந்து அங்கே துரிதமாக புசித்து விடுதலையாக்கப்பட வேண்டும். அதுதான் நமக்கு. தேராகு அவனை ஸ்லோ பண்றாரு. அதனாலதான் அங்க 2வது ஒரு அழைப்பை அங்க வைக்கிறார். 2வது அவர் அழைக்கும் போது உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்றார். நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்ன இடத்துல I will make your name greater. ஏனென்றால் அவனுடைய நாமத்தை அல்ல, தேவன் தன்னுடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார் என்று பலவரை நாம் பேசியிருக்கிறோம். தேவன் தம்முடைய நாமத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து தம்முடைய நாமத்தை அவர் மேன்மைப்படுத்தக்கூடிய இடத்துல நாம் அவருடைய குமாரர் என்ற இடத்துல, பிள்ளைகள் என்ற இடத்துல பிறந்திருக்கிறோம். குமாரராக வளர வேண்டும் என்றால் we should carry the mindset of our father. நம்முடைய பிதாவுடைய அந்த மனதை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? we should have the exact DNA of your father. உன் தகப்பனுடைய சரியான மூலக்கூறு நமக்குள்ளே இருக்க வேண்டும். தகப்பனுக்கு நாம் குமாரராக வரக்கூடிய இடத்துல we should not be only concerned about the inheritance. We should be concerned about the vision of the father.
தகப்பனுடைய தரிசனத்தை குறித்த பாரம் உள்ளவனாக இருக்கக்கூடியவன் தான் குமாரனை தவிர தகப்பனுடைய ஆஸ்திகளை சுதந்திரிக்கக்கூடிய இடத்தில் கருத்தாய் இருப்பவன் குமாரன் அல்ல என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவன் தகப்பனாக வர வேண்டும் என்றால் தன் தேவனுடைய மனதை அவன் அறிந்தவனாக இருக்க வேண்டும். அவன் முதலாவது குமாரன், பின்புதான் தகப்பனாக ஆபிரகாம் மாற்றப்படுகிறார். 75 வயதிலே அவர் அழைக்கப்பட்ட போது அவருக்கு பிள்ளை இல்லை. எப்ப வரைக்கும் இல்ல? 99 வரைக்கும் இல்ல. நடுவில் பல முயற்சி அவர் செய்தாலும் அவர்கள் எல்லாம் பிள்ளைகள் அல்லவே. அவங்க எல்லாம் பிள்ளைகள் இல்லை. ஆபிரகாமுக்கு குமாரன் என்றால் ஈசாக்கு தான். நான் காண்பிக்கும் தேசத்தை நீ சுதந்திரித்துக் கொள் என்றால் எழுத்தின்படியாக கானானை சுதந்திரிப்பது ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அல்ல. வாட் இஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ஆபிரகாம் அப்படின்னா ஆபிரகாம் அழைக்கப்பட்டதின் அந்த சுதந்திரம் என்ன அப்படின்னா காணாத அந்த தேசம் அது கானான் மாத்திரம் அல்ல, அவனுடைய உண்மையான சுதந்திரம் என்பது ஈசாக்கு. ஈசாக்கு தான் சுதந்திரம். நம்முடைய சுதந்திரம் என்ன? நாம் பரலோகத்தை அடைவது நம்முடைய சுதந்திரமா? தேவனுடைய ராஜ்யத்தை அடைந்து கொள்வது நம்முடைய சுதந்திரமா? தேவனுடைய ராஜ்யமாக நாமே மாற்றப்பட்டு இருக்கிறோம். அப்ப நம்முடைய சுதந்திரம் என்ன? குமாரனை அடைவதுதான் நம்முடைய சுதந்திரம். நம்முடைய மணவாளனை பற்றிக் கொள்வதுதான் நம்முடைய சுதந்திரம். அதுக்கு என்ன வேண்டும்? அவருடைய சிந்தை நமக்கு வேண்டும். நாம் குமாரர் ஆனால் தகப்பனுடைய சிந்தையிலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. தகப்பனுடைய சிந்தையோடு நாம் இசைவாக இணைக்கப்பட்டவர்கள் தான் குமாரர் என்ற இடத்துல வர முடியும். இயேசு பூமியிலே தன்னை தேவகுமாரன் என்று எல்லா சந்தர்ப்பத்திலும் அவர் தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல இல்லை. 10 பேர் குருட வரான், அவர்கிட்ட ஐயா என் கண்ணை திறங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்றாரு, நான் அதை செய்ய முடியும்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வி. அவங்க ஐயா விசுவாசிக்கிறோம், திறங்க எங்க கண்ணை. யோவான் 9ஆம் அதிகாரத்தில் பிறவி குருடனையும் அவர் விடுதலை ஆக்கினார். ஆனால் காண்கிற ஒருவரும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் காண்கிற இவன் அல்ல, காண்கிற நீங்கள் எல்லோரும் குருடர்கள் என்று சொல்லுகிறார். காண்கிற நீங்கள் எல்லோரும் குருடர்கள். நாம் குமாரர் என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்றால் நம்முடைய பிதாவின் தரிசனத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய நித்திய தேவனாகிய நம்முடைய பிதா இருக்கிறார். பூமியில அவர் ஏற்படுத்தின பிதாக்களும் இருக்கிறார்கள், மார்க்க பிதாக்கள் இருக்கிறார். இவர்களுடைய தேவ சித்தத்தோடு நாம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நானும் என் பிதாவும் ஒன்றாகவே இருக்கிறோம் என்று சொல்லுகிறார். நான் எவையெல்லாம் செய்கிறேனோ அது என் பிதா செய்ய சித்தமா இருக்கிறதை மாத்திரமே செய்கிறேன். நான் பேசக்கூடிய உபதேசமும் என்னுடையதா இராமல் என் பிதாவுடையதாகவே இருக்கிறது. என் பிதா என்னிலும் பெரியவர். எனக்கு தேவன் ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் என்னிலும் பெரியவர். குருவை காட்டிலும் சீஷன் பெரியவனாக மிஞ்சினவனாக இருக்க முடியாது என்று இயேசு சொல்லுகிறார். குருவை தொடரக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் மூத்த சகோதரன் என்ற இடத்திலே அவரோடு இணையக்கூடிய தன்மைகளும் சட்டங்களும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் நாம் அவரை அடைந்து கொள்ள முடியும் என்பதாக இருக்கிறது. இதுல நமக்கு மனதுதான் முக்கியம். மனதுதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை செய்வதற்கு தன்னுடைய மனதை ஒப்புவித்திருக்கிறார். தன்னுடைய இருதயத்தை அவர் ஒப்புவித்திருக்கிறார். தன்னுடைய சரீரத்திலே அவர் கிரியை நடப்பிக்கிறார். நம்முடைய இருதயத்திலே நம்முடைய மனதிலே தேவனுடைய பிரமாணங்கள் எழுதப்படுகிறது. எபிரேயர் 10:8 8:10 எபிரேயர் 8:10 எபிரேயர் 10:16 நம்முடைய மனதில் வைத்து இருதயத்திலும் நம்முடைய இருதயத்தில் வைத்து மனதிலும் எழுதுகிறார். அதை நிறைவேற்றக்கூடிய இடத்திலே பரிபூர்ணமான முயற்சியை இயேசு செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாத போஜனம் ஒன்று எனக்கு இருக்கிறது, என் பிதாவின் சித்தத்தின் படி செய்வதே எனக்கு போஜனமாக இருக்கிறது என்று அங்க யோவான் 4ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்திருக்கிறார். மைண்ட், குமாரனுடைய மனது என்பது பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றக்கூடிய இடத்திலே பிதாவோடு இணைந்து இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி எப்படி கொடுக்கப்படுகிறது? அவன் சுதந்திரிக்க போகிற இடத்தையும் அவன் சுதந்திரிக்க போகிற தன்மையும் அவனுடைய சந்ததிக்கு அவன் சொல்ல வேண்டும்.
அந்த சந்ததி அதை பின்பற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியதாக தேவன் பிறப்பிக்கக்கூடிய சந்ததியாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே ஆபிரகாம் தன் சந்ததிக்கும் அவர்களின் தன் பிள்ளைகளுக்கும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் என் நீதியை சொல்லி வருவான் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது. தேவனுக்கு இருக்கிறது. ஆபிரகாமை தன் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். ஆபிரகாம் என்றால் ஆபிராம், ஹே சேர்க்காத வரைக்கும் ஆபிராம். ஆபிராம் என்றால் ஆம் என்றால் உயர்குல தகப்பன். ஆபிராம் என்பது உயர்குல தகப்பன். அவனை ஆபிரகாமாக மாற்றுகிறார். இந்த ஹே உள்ளே வரும்போது ஜீவனுள்ள ஒரு சந்ததியை அவன் பெற்றெடுக்க போகிறார். இந்த உயர்குல தகப்பன் அங்கே மேன்மையான தகப்பனாக மாற்றப்படுகிறான். A father of greatness. தேவனுடைய மேன்மையான ஒரு சந்ததியை பெற்றெடுக்கக்கூடிய இடத்துல அவனுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அங்க 15ஆம் அதிகாரத்துல உன்னதமான தேவனே அவனுக்கு தோன்றினதுக்கு அப்புறம் 15ஆம் அதிகாரத்துல நான் உனக்கு மகாபலனா இருந்து உன்னை நடத்துறப்பா, உனக்கு ஒன்னும் நீ பயப்படாத அப்படின்னா எனக்கு பிள்ளை இல்லைங்களே. அதான் அவருடைய விஷயம். எலியேசரை கொண்டு வருகிறார். அதுக்கப்புறம் இஸ்மவேலை பெற்றெடுக்கிறார். இஸ்மவேலிடம் என்ன பிரச்சனைனா அவனுடைய நாச்சியால் அங்கே அவளை அங்கே பெற்றெடுக்கக்கூடிய அனுபவத்துக்கு கொண்டு வந்தாலும் கூட ஆகாருக்கு நாச்சியாரின் மேல் ஒரு மரியாதை இல்லை என்பதாக இருக்கிறது. அவன் தாய் எப்படியோ அப்படிதான் இவனும் வருகிறான். தன் தகப்பனை குறித்தோ தன் தாயின் நிலவரத்தை குறித்தோ எந்த விதமான அறிவும் இல்லாதவனாக அவன் ஈசாக்குக்கு எதிர்த்து நிற்கக்கூடியவனாக இருந்து சுதந்திரத்தை விட்டு கொண்டான். ஈசாக்கு தான் சுதந்திரவான். அந்த வார்த்தை என்ற இடத்திலே, அந்த சந்ததி என்ற இடத்திலே ஒன்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சந்ததிகள் அங்கே யாக்கோபுடைய அங்கே ஈசாக்குடைய வாழ்க்கையிலும் யாக்கோபும் ஏசாவும் இருந்தாலும் ஏசா ஆசீர்வாதத்தின் மேல் கருத்தாக இருக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தகப்பன் ஆசீர்வச்சா போதும், சேஷபுத்திர பாகம் ஆசீர்வாதம் என்ற அறிவு அவனுக்கு இல்லை. அதுதான் அங்க இழந்து போகிறான். இங்க பாருங்க, நம்ம அங்க நியாயாதிபதிகள் விஷயத்துல வந்த போதும் அந்த மைண்ட் செட் இல்ல. நியாயாதிபதிகள்ல 6, 7, 8, 9 அங்கே நியாயாதிபதியை எழுப்பி கொடுக்கிறார் தேவன். அந்த இடத்திலே அவனுக்கு அந்த நியாயாதிபதிக்கு அந்த மைண்ட் செட் இல்லை. அதுதான் ஒரு குறைபாடாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ மிகப்பெரிய பராக்கிரமசாலி என்று அவனுக்கு சொல்லுகிறார். You are mighty man of valor. I will make you. அவங்க அவருடைய I will make you, அதான் பாயிண்ட். அவனை பராக்கிரமசாலியாக வைத்திருக்கிறேன் என்றால் அவனுக்குள் அந்த தன்மையை வைத்திருக்கிறார். ஆனால் கிதியோனுக்கு அதை குறித்த எந்த விதமான புரிதலும் இல்லை என்ற இடத்தில் தான் அவர் இருக்கிறார். மீதியானியர்கள் வந்து கொள்ளையடிக்கக்கூடிய இடத்திலே பயந்துதான் அவர் போரடித்துக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே நாம் யார்? நம்முடைய பார்வையிலே நாம் யார்? இந்த நாம் யார் என்பதை நம்ம ஏன் நம்ம மனதை தெளிவுபடுத்த வேண்டும்? நம்ம மனது எப்படி தெளிவுபடும் அப்படின்னா, நீங்க உங்கள் மனதின் அறையை கட்டி கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய். மனதின் அறையை கட்டுவது என்பது என்னன்னா உறுதியாக நிற்கக்கூடிய தன்மை. நம்மை உறுதிப்படுத்துவது என்பது என்னன்னா சத்திய உபதேசங்கள் தான் நம்மை உறுதிப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறது. நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்றால் சத்திய உபதேசம் இருந்தால்தான் நாம் உறுதியாக நிற்க முடியும். அந்த உறுதியோ அந்த தெளிவோ கிதியோனுக்குள்ளே இல்லை. தேவனுடைய தூதன் வந்து அந்த தூதனானவர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மனாசே கோத்திரத்துல எங்க குடும்பம், மனாசேவே ஒரு சின்ன கோத்திரம், அதுல எங்க குடும்பம் இப்படி அப்படிங்கிற தன்னுடைய விஷயத்தை தான் சொல்லுகிறார். தேவனுடைய பார்வையில நாம் யாராக இருக்கோம்? இது பாசிட்டிவ். இன்னொரு பக்கத்துல தேவன் தள்ளிவிட்டார் சவுலை. ஆனா சவுலுக்கு அது புரியவில்லை, தெரியவில்லை. தான் இன்னும் திட்டத்துக்குள்ளாக இருப்பதாகவே எண்ணிக்கொள்ளுகிறான். தன் சுய புத்தியின் மேல் சாய்ந்து அவன் நினைக்கிறான், நமக்கு பின்பாக நம்முடைய மகன் யோனத்தான் வருவாரு, ராஜாவா சிங்காசனம் நிலைக்கும் நினைக்கிறார். ஒண்ணுத்திலையும் கீழ்ப்படியில. காத்திருக்க சொன்னா காத்திருக்கல, அமலேக்க வெட்டுனா வெட்டல, கீழ்ப்படினா கீழ்ப்படியில. 1 சாமுவேல் 15 சாமுவேல் வந்து சொல்றாரு, உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக்கும்படி என்னை அனுப்பினார் ஐயா, அன்னைக்கு இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை கேளும் அப்படின்னா சாமுவேலின் சத்தத்துக்கு முழுவதும் செவி கொடுக்க கீழ்ப்படியாதவனாகவே சவுல் போய்விட்டார்.
ஆனா நினைப்பு என்ன? இன்னும் தான் தேவனுடைய திட்டத்தில் இருப்பதாகவே தன்னை நினைத்துக் கொள்வது. இதுவும் தவறு, அதுவும் தவறு. தேவன் தன்னை பராக்கிரமசாலி என்று சொல்லும்போது தன்னுடைய பலகீனத்தை வெளிப்படுத்துவதும் தவறு. தேவன் தன்னை தள்ள போகிறார் என்ற இடத்திலே தன்னை தாழ்த்தாதபடிக்கு இன்னும் அவன் மேன்மையாக இருந்து அங்கே தேவன் கொண்டு வரக்கூடியவர்களை மேல் காய்மாகாரமாக இருந்து கொல்லக்கூடிய இடத்திலே கிரியை செய்வதும் தவறு. மோசே இடத்தில் ஏன் தேவன் கோபப்படுகிறார்? மோசேயை பிறப்பித்ததே ஒரு இரட்சகனாக தான் பிறப்பித்திருக்கிறார். எல்லா பிள்ளைகளும் கொல்லப்படும் போது மோசே கொல்லப்படவில்லை. எல்லா பிள்ளைகளும் நைல் நதியிலே போடப்பட்டு அந்த நதியின் முதலைகளால் அங்கே பீறப்படும் போது, கொல்லப்படும் போது நதி அங்க சூரியன் உதிக்கும் போது சிகப்பா தெரியணும்னு நினைச்சார் பார்வோன். அதனாலதான் அற்புதமே தண்ணியை அங்க போன உடனே ரத்தமா மாத்துரு, அதான் விரும்பினாரு அப்படின்னு மாத்தினாங்க. குடிக்கிறதுக்கு வழி இல்லாம போச்சு. ஆனால் அங்கெல்லாம் காப்பாத்தினார். ராஜாவின் சட்டம் வந்த பின்பும் மோசைக்கு ஒரு இறக்கம், அங்கே நாணல் பெட்டியில இறக்கம், அங்கே பார்வோனின் குமாரத்தை இறங்குகிறார். பார்வோனின் சட்டமும் இறங்குகிறது. இறக்கம் உள்ள அவனை காப்பாத்தி கொண்டு வந்து வளர்த்து அவனை வச்சா அவர் என்ன சொல்றாரு? நீ வேறொருவனை பார்த்து அங்கதான் கோபப்படுறாரு. வாயை உண்டாக்குனது நான் அல்லவா என்று. அந்த தேவனுடைய திட்டத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியது என்பது நம்முடைய வளர்ச்சியில் தான். குழந்தையாக இருந்தால் நாம் கண்டித்தலுக்கோ தேவனுடைய சித்தத்துக்கோ நாம் ஒப்பு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க முடியாது. அதான் பிரச்சனை. நாம் குமாரராக வளர வேண்டும். குமாரன் தான் சுதந்திரவாளியாக வர முடியும். குமாரன் தான் கிரியை நடப்பிக்க முடியும். பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடிய இடத்துல குமாரனாக வளர வேண்டும். அப்பதான் நாம் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்தில் இருந்தால்தான் நாம் மேன்மையுள்ளவர்கள். இவரின் குமாரன் என்று அடையாளப்படுத்த முடியும். அந்த நீதியை நிறைவேற்றின உடனே அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆனால் எப்போ பலமாக ரூபிக்கப்பட்டார்னா மரணத்தை ஜெயித்த உடனே பலமாக ரூபிக்க. ஆபிரகாமுக்கு இந்த அழைப்பு கொடுப்பதற்கு முன்பாகவே ஏதேனிலேயே அவனை குமாரனாக சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம்னா, லூக்கா 3ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்துல அங்க ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனுடைய குமாரன், தேவனால் உண்டானவன் என்று தமிழிலும் ஆங்கிலத்தில் ஆடம் சன் ஆஃப் காட் என்றுதான் எழுதப்பட்டது. தேவ குமாரனாக ஒரு மன தெளிவோடு ஆதாம் கிரியை நடப்பித்து இருந்தால் அவன் ஜெயித்திருக்கலாம். எப்படி ஆதாம் தேவகுமாரன் என்றால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன். அவர் எங்கெல்லாம் இருந்தாரோ அங்கெல்லாம் there was an abundance, நிறைவு இருந்தது. அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் நிறைவு இருந்தது. அப்பமும் நிறைவா கொடுத்தார். யாரையும் அவர் வெறுமையா அனுப்பல. ஒரு நாள் போய் பேதுருக்கிட்ட கொஞ்சம் படகு குடியா நான் உட்கார்ந்து பேசுறேன்னு கேட்டாரு. பேசி முடிச்ச உடனே தம்பி உங்களுக்காக நான் ஜெபம் பண்றேன், நீங்க போயிட்டு வாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லல. நீ படகை எடுத்துக்கொண்டு போய் நான் சொல்லுகிறபடி நீ வலையை போடு. போட்டார்கள். வலை நிறைவாக மீன் கிடைத்தது. வலை கிழிந்து போகத்தக்கதாக நிறைவானதை அவர்கள் பெற்றுக்கொண்டார். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பது அவருடைய நிறைவினாலே வெளிப்படுத்தினார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது தேவகுமாரனாக சிருஷ்டிக்கப்பட்டார். அங்கேயும் நிறைவு இருந்தது. The abundance of life was there. ஜீவனின் நிறைவு அங்கே நிறைவாக இருந்தது. தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்தது. ஜீவ நதி கிளம்பி 4 நதிகளாக பிரிந்து ஓடினது. அங்கே பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் அங்கே இருந்தது. ஆனா அந்த நிறைவை அவன் இழந்து விடுகிறான். தேவகுமாரன் என்ற இடத்திலே அவன் உத்தரவாதம் எடுத்திருக்கிறான். இயேசு கிறிஸ்து தேவகுமாரனாக அவர் வெளிப்பட்டதின் காரணம் நாம் எல்லோருக்காகவும் அவர் உத்தரவாதத்தை எடுக்கக்கூடியவராக அவர் வெளிப்பட்டார். நம்முடைய பாவங்களை பரிகரிக்கக்கூடியவராக அவர் வந்தார். சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் சுமத்தப்பட்டது. அதை அவர் ஏற்று நிறைவேற்றி நமக்கு சமாதானத்தை கொடுத்து போகிறார். அதனால்தான் அதுக்கு முன்னையே பிரிஸ்லி பிளெஸிங் போட்டாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். இது யாரை காக்கணும்? காக்கக்கூடிய அனுபவம் என்பது குழந்தைகளுக்கு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்பது குழந்தைகளுக்கான ஆசீர்வாதம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உனக்கு கிருபை அளிக்க கடவர். இது யாருக்கு? வளர்ந்த குமாரனுக்கு. குமாரனுக்கு என்ன கிடைக்குது? கிருபை தருகிறார். இந்த கிருபை எதற்கு வருகிறது? The grace is given for the growth of the seed. உங்களுடைய குமாரத்துவத்தின் விதை வளர்வதற்காக கிருபை கையளிக்கப்படுகிறது.
கிருபை, நாம் எதற்கோ கிருபை சொல்றோம், கிருபையில கிருபையா இருக்கிறோங்க அப்படின்னு. கிருபை என்பது தேவனை அறிவதற்கு என்று மோசே சொல்லுகிறார். உடைய கண்ணுல கிருபை கிடைத்தால் நான் உங்க பார்க்கணும் அப்படின்னு தான் மோசே கேட்டார். அதுதான் கண்மனையின் வெளிப்பிலே வைத்து தன்னை அவர் வெளிப்படுத்தி காணும். இது மோசேக்கான மேன்மை. நான் தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர் என்பது குழந்தைகள் என்ற அனுபவம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபை தருவார் என்பது அதுக்கு அடுத்த கட்ட குமாரனின் வளர்ச்சி. ஆனா கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது மனவாட்டியின் அந்த வளர்ச்சியாக இருக்கிறது. அதுதான் அகாப், கென், கெசெட் என்று 3 அடுக்கான 3 தன்மையில் இருக்கக்கூடிய அன்பின் அளவுகளாக இருக்கிறது. இந்த வளர்ச்சிக்கு நம்ம வரணும். ஏனெனிலே அவன் குமாரனாக இருந்தான், ஜீவன் அங்கே பரிபூர்ணமாக இருந்தது. ஆதாம் தேவனுடைய குமாரனாக அங்கு வெளிப்பட்ட இடத்திலே அவனுக்கு நித்திய ஜீவன் இருந்தது, அவனுக்குள்ளே அழியாமை இருந்தது, அவனுக்குள்ளே தேவனுடைய ரூபமும் சாயலும் இருந்தது, தேவனோடு அந்யோன்ய ஐக்கியமாக இருக்கிறான், ஒரு ஆளுகை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய சுதந்திரவாளியாக இருக்கிறான். இந்த குமாரனுக்கு ஒரு ஆளுகை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் வெளியே இருந்தாலும் ஆதாம் தோட்டத்தில் இருந்தாலும் 2 பேரையும் எதிர்க்கக்கூடியவர்கள் ஒருவரும் இல்லை. வஞ்சிக்கப்பட்டார்கள், அங்கேயும் வஞ்சிக்கப்பட்டாங்க, இங்கேயும் இவர் கொஞ்சம் தவறி அங்க இஸ்மவேலை எல்லாம் பெற்றெடுத்த பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இவர்களுக்கு ஆளுகை நிச்சயமாக கொடுக்கப்படுகிறது. எப்பொழுது என்றால் இவர்கள் தேவனுடைய ரூபத்தையும் சாயலையும் அவர்கள் காத்து கொண்டால் தான் ஆளுகை கொடுக்கப்படும். ஆதாமுடைய ஆளுகை ஏன் போனது என்றால் அவன் தேவனுடைய ரூபத்தையும் தேவனுடைய சாயலையும் அவனை இழந்த பொழுது அவன் ஆளுகையும் சுதந்திரத்தையும் அவன் இழந்து போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து அந்த 7 ஆசீர்வாதங்களையும் நமக்கு மீட்டு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறார். அதற்கு அவர் முதலாவது ஒரு பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார், 2வது ஒரு விலைக்கிரயம் அவர் செலுத்த வேண்டும். இங்க ஆதாமுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய மனவாட்டிக்காக ஒரு விலைக்கிரயம் அங்கே செலுத்தப்படுகிறது. அவனுடைய எலும்பை எடுத்து ஒரு மனவாட்டியை வெளிப்படுத்தி காண்பிக்கிறார் தேவன். இப்ப 2 பேரும் உள்ளதா இருக்காங்க, ஒரே சரீரத்துக்குள்ளாக ஆணும் பெண்ணுமாக இருந்தவர்களை அவர் வெளியே கொண்டு வந்து மனவாட்டியாக எழுத்தின்படி ஒரு மனவாட்டியை அங்கே கொடுக்கிறார் ஏவாள். இப்போ ஏவாள் அங்கே வஞ்சிக்கப்பட்ட இடத்துல தேவன் ஏன் நீங்க வஞ்சிக்கப்பட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும் பொழுது தேவகுமாரனாக அவன் தன்னை வெளிப்படுத்தி தான் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். என் தவறுதாயா, நான் காக்காமல் விட்டு விட்டேன் என்று பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டால் அது வேற மாதிரி முடிந்திருக்கும். ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கேஸ் இவர் பேர்ல தான் இருக்கு. ஆதாமின் மீறுதல் என்ற கேஸ் இவர் மேலே, ஒரே மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லோருக்குள்ளும் மரணம் வந்தது, தண்டனை ஒரு பேர்ல தான் வந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே நாம் ஜீவனையும் புதிதான ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இங்கே அவரை ரட்சித்த குழந்தைகளாக வந்தவர்களுக்கு அவர் காக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர் என்பது உங்களுக்குள்ளே ஜீவன் வருகிறது. இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதனும் அக்கினைகளும் ஒன்று போலவே இருக்கிறார்கள். அது வரைக்கும் அவங்களுக்குள்ள ஜீவன் இல்லை, காத்துதான் இருக்கு இல்லையா? காத்துதான் இருக்கு, அந்த காத்து போயிடுது. அவங்களுக்கு அங்க நித்தியம் இல்லையே, நித்திய மரணமும் நித்திய நிந்தையும் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுதந்திரத்துக்குள்ளே வந்து ஜீவனை சுதந்திரிக்க முடியாது, ஜீவனின் அதிபதியோடு அவர்கள் ஜீவிக்க முடியாது என்ற இடத்துல இருக்கிறார். ஆனா அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கு நித்திய ஜீவன் கையளிக்கப்படுகிறது என்று ரோமர் 6ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் வரக்கூடிய நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் வந்த உடனே நமக்கு ஒரு புதிதான ஜீவன் எங்கே வருகிறது என்றால் ஞானஸ்தானத்திலே வருகிறது. நாம் மரித்து இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். கலாத்தியர் 2:20 நான் இனி நான் அல்ல கிறிஸ்துவே என்னில் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது பிழைத்திருப்பதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசுவைப்பட்ட விசுவாசத்தினாலே நான் பிழைத்திருக்கிறேன் என்று கொண்டிருக்கிறார். இந்த
ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே நம்முடைய பழைய மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு நம்முடைய புதிதாக்கப்பட்ட புதிய மனிதன் என்ற இடத்திலே புதிய ஜீவனுடையவர்களாக நாம் மாற்றப்படுகிறோம். ரோமர்கள் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே புதிதான ஜீவனுள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசி. மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவர் எழுப்பப்பட்டது போல நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்றார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாம் நடந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு புதிதான ஜீவன் கொடுக்கப்படுகிறது. அவர் மண்ணினாலே அவனை உருவாக்கி, அவன் மண் தான். எப்ப அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினாரோ அப்பொழுதுதான் அவர் ஆதாம் என்று வருகிறார். அங்கே ஆதாம் அவன் ஜீவ சுவாசத்தை ஊதின உடனே அவன் ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அதே போல ஞானஸ்தானத்தின் உடன்படிக்கையிலே ஒரு புதிதான ஜீவன் நமக்குள்ளே வருகிறதாக இருக்கிறது. இந்த ஜீவனை கிறிஸ்து மரணத்தினாலே ஜெயித்து அவர் பரிகரித்து நமக்குள்ளே பரிபூரண ஜீவனை கொடுக்கிறார். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நான் ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை பரிபூரணப்படுத்தும். இந்த ஜீவன் பரிபூரணப்படுவதுதான் மூத்த குமாரர் என்ற இடத்துக்கு நம்மை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அநேக சகோதரர்களை அவர் பரிபூரணத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக நம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு மூத்த குமாரனாக கொடுத்திருக்கிறார். அது ரோமர் 8:29 இருக்கிறது. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களுக்கு தான் அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அவர் நமக்கு முதற் பேரானவராக இருக்கிறார். இந்த முதற் பேரானவருடைய சங்கத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும். குழந்தைகளாக இருக்கக்கூடிய நாம், குழந்தைகள் பாதுகாப்பு கேட்கறதெல்லாம் கிடைக்குதுன்னு அங்கே இருந்திருக்கிறார். நாம் குமாரர் என்ற வளர்ச்சிக்கு வர வேண்டும். அங்கிருந்து மூத்த குமாரனோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். சர்வ சிருஷ்டியும் இதற்காக தான் பிரசவ வேதனைப்பட்டு துடித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆதாம் இதை இழந்த உடனே சிருஷ்டிகள் அவனுடைய கட்டுப்பாட்டின் ஆளுகையிலிருந்து தேவனுடைய கட்டுப்பாட்டின் ஆளுகைக்குள்ளே போய்விட்டது. மனிதன் விழுந்து விட்டான். அவன் தெய்வீக தன்மையை இழந்து விட்டான். இப்ப எப்ப இவனுக்கு ஆளுகை கிடைக்கும்? எப்போ இந்த இழந்த தெய்வீக தன்மை தேவனுடைய ரூபம் சாயல் அவனுக்கு திரும்பி வருகிறதோ அப்பதான் ஆளுகை. ஆளுகை எப்பொழுது கொடுக்கப்படும்? யாருக்கு ஆளுகை கொடுக்கப்படும்? குமாரருக்கு, மூத்த குமாரருக்கு ஆளுகை கொடுக்கப்படும். மூத்த குமாரருக்கு எப்பொழுது ஆளுகை கொடுக்கப்படும்? தேவனுடைய ரூபம், தேவனுடைய சாயல் வரும் பொழுதுதான் ஆளுகை கொடுக்கப்படும். அப்ப ஆளுகை யாருக்கு? தேவ ரூபத்திலும் தேவ சாயலும் இருந்தால்தான் ஆளுகை. அந்த தேவ ரூபமும் தேவ சாயலும் நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் சிந்தையை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் பாடுகளோடு நாம் ஐக்கியப்பட வேண்டும். அங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரத்திலே அங்கே அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை, அவருடைய கிறிஸ்துவின் பாடுகளை நாம் மனதிலே ஆயுதமாக தரித்துக் கொண்டால் பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று கொண்டு வருகிறார். வாசிங்க 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அவருடைய பாடுகளின் சிந்தையை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு முன்பாக நாம் தலையில என்ன தரிக்கணும்? ரட்சிப்பு எனும் தலை சீராவை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். ரட்சிப்பு எனும் தலை சீராவோடு அவருடைய பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். அப்பதான் குமாரராகிறோம். அதுக்கப்புறம் தான் நமக்கு சர்வாயுத வர்க்கம் கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளணும். இந்த ஆளுகையை இவன் இழந்து போனா இந்த ஆளுகை நமக்கு மீட்டு கொடுக்கப்படுகிறது. இந்த ஆளுகை அவன் இழந்த உடனே அங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்பட்டு தவிக்குது. எதுக்கு? தேவகுமாரர் வெளிப்படும்படியாக. வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. அது யாரு? தேவனுடைய புத்திரர் வெளிப்பட வேண்டும். யார் தேவனுடைய புத்திரர்? எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர். அவர்கள்தான் சுதந்திரவாளிகளாக வர முடியும்.
இஸ்ரவேல் என் குமாரன், இஸ்ரவேல் என் சேஷ்டபுத்திரன் என்று சொன்னாலும் 6,03,000 சில்லற பேர் வெளில வந்தாங்க. புருஷர்கள் மாத்திரம், அவருடைய குடும்பங்கள், பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் இதில் அநேகம் பேரின் மேல் அவர் பிரியமாக இல்லை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்துல இவர்கள் அநேகம் பேரின் மேல் அவர் பிரியமாக இல்லை. எத்தனை பேர் உள்ள போறாங்க? 2 பேர் தான் உள்ள போறாங்க. அப்படின்னா என்ன? அந்த 2 பேர் தான் அதுக்கு ஒப்பு கொடுத்த குமாரராக இருக்கிறார்கள். அவர்கள் தான் சுதந்திரத்துக்குள்ளே போகக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். ஆனா இவங்க எல்லாம் யாரு? ஒரே கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்கள், ஒரே போஜனத்தை புசித்தவர்கள், ஒரே மேகத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழிநடத்தப்பட்டவர்கள். மோசேயின் மூலமாக சமுத்திரத்தினூடாகவும் மேகத்தினூடாகவும் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பனையான உபதேசத்துக்கு எடுத்துக்காட்டாக நடத்தி வரப்பட்டவர்கள். காரணம் என்னவென்றால், இவர்களிலே தேவகுமாரன் வளர்ச்சி அடையாதபடிக்கு இவருடைய மனதிலே எகிப்தின் குமாரன் விழிப்போடு இருக்கிறான். நமக்குள்ள தேவகுமாரன் வளரணும்னா எகிப்தின் குமாரன் சாக வேண்டும். தேவகுமாரன் என்ற இடத்துல இஸ்ரவேலின் குமாரன், இஸ்ரவேலின் சேஷ்டபுத்திரன், அவனை விடுதலை ஆக்கணும்னா எகிப்தின் சேஷ்டபுத்திரன் மரிக்க வேண்டும். நமக்குள்ளே குழந்தைகளாக ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறோம். நமக்குள்ளே குமாரன் வளர வேண்டும் என்றால் எகிப்தின் குமாரன் மரிக்க வேண்டும். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? your spirituality and your carnality, உங்களுடைய மாம்சீகம், உங்களுடைய ஆவிக்குரிய தன்மை. உங்க மாம்சத்தின் குமாரன் மரித்தால் தான் உங்கள் ஆவியின் குமாரன் உயிர்ப்பிக்கப்பட முடியும், விடுதலையாக்கப்பட முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இந்த வளர்ச்சியிலே நடத்திப்பின்படி நடந்தால்தான் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும், ஆளுகை செய்யும். இதை சரியாக தேவன் ஏற்படுத்தின தலைமையை, தேவன் ஏற்படுத்தி கொடுத்த ஆவிக்குரிய தகப்பனை பின்பற்றக்கூடியவர்களாக அங்கே யோசுவா இருக்கிறார். காலேபு வேறே ஆவியுடையவனாக இருக்கிறார். 12 பேரே ஆவியுடையவனாக இருக்கிறார். அவர் 12 பேரை வேவு பார்க்க அனுப்புனா 10 பேரை எதிராக சொல்றான். இந்த 2 பேர் தான் பாசிட்டிவா பேசுறவங்க. இந்த 2 பேர் அவர்களுக்குள் தேவனை குறித்த, தேவ திட்டத்தை குறித்த நிச்சயம் இருந்தது. தன்னை அனுப்பின ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசேயின் தரிசனத்தோடு இணைக்கப்பட்டவர்களாக இருந்தார். இந்த நாளிலே நாம் இதோடு, இந்த தரிசனத்தோடு, இந்த உபதேசத்தோடு நீங்கள் முழு மனதோடு இணைக்கப்பட்டால் தான் அந்த வளர்ச்சி. ஒரு மாய்மானமாக வாயினாலே சேர்ந்து இருதயத்தில் தூரமா இருந்தாலும் வளர முடியாது. இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்மளோடு ஐக்கியமாக இருந்து காணாமல் போகிற கூட்டமா இருந்தாலும் இருக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் இந்த உபதேசத்தோடும் நடத்திப்போடும் ஐக்கியம் உள்ளவர்களாக இருந்தால்தான் அந்த வளர்ச்சியை நாம் அடைந்து கொள்ள முடியும். இல்லையா? தேவன் நடத்தக்கூடிய வழிகளுக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கு. அதுதான் அங்க பிலிப்பியர்ல எழுதுறாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்கள இருக்கணும். அதுதான் பேதுரு எழுதுறாரு, அந்த பாடுகளை நாம் ஆயுதமாக தரித்துக் கொள்ள வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய இடத்துல நாம் அந்த சித்தத்துக்கு, சிந்தைக்கு உடையவர்களாக நாம் இருக்கணும். அப்பதான் நாம் குமாரராக வர முடியும். இஸ்ரவேல்ல அங்கே அந்த இரவை குறித்து நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். நமக்கு தான் அந்த சோதனைகள் வருகிறது. எதற்கு சோதனைகள் வருகிறது? Why crisis comes? Crisis always come to test what you built. சோதனை எதற்கு வருகிறது? நீங்கள் என்ன கட்டுகிறீர்கள் என்பதை சோதித்து அறிவதற்காகவே சோதனை வருகிறது. இரவு என்ற சோதனை வருகிறது, இருள் என்ற சோதனை வருகிறது, மழை என்ற சோதனை வருகிறது, காற்று என்று ஒரு சோதனை வருகிறது, பெருவெள்ளம் மோதி அடிக்கிறது, அக்னி சோதிக்கிறது. இத்தனை சோதனையிலும் நீங்கள் என்ன கட்டுகிறீர்கள் என்று வெளிப்படுத்தும். கிறிஸ்து என்னும் மூளைகளின் மேலே, அப்போஸ்தல தீர்க்கதரிசிகள் என்னும் அஸ்திபாரத்தின் மேலே நாம் வீடாக, நாம் நகரமாக, ஆலயமாக, மாளிகையாக, வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட வேண்டும். கிறிஸ்து அதற்கு மூளைக்கல்லாக இருக்க வேண்டும். அதன் மேல் நீங்கள் கட்டினால் வெள்ளங்கள் மோதி அடித்தாலும், காற்று அங்கே வீசினாலும், அங்கே மழை பெருமழை சொரிந்தாலும் நீங்கள் கட்டினது அசையாது. அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லையிலே கட்டுகிறான். நாளானது அதை விளங்க பண்ணும். நான் புத்தியுள்ள ஆசாரியனாக அங்கே சிற்பாசாரியாக கிறிஸ்து என்னும் போடப்பட்ட ஒரே மூலைகளின் மேல் நான் நேர்த்தியாக கட்டுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார்.
கிறிஸ்து என்ற போடப்பட்ட மூளைக்கல்லே அல்லாமல் வேறொரு அஸ்திபாரக்கல் கிடையாது. இங்கே அவர் மேல் நாம் கட்டப்பட வேண்டும். அதுக்கு அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்ற அஸ்திபாரத்தின் மேல் தான் நாம் கட்டப்படுறோம். என்ன கட்டுகிறோம் என்பதுதான். When the crisis comes, that will test what you built. நீங்கள் என்ன கட்டுகிறீர்கள் என்பதை சோதிப்பதற்காக அது வருகிறது. நாம் முடித்து விடலாம். இரவு இருள் வருகிறது. அங்கே எகிப்திலிருந்து ஒரு இரவிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே அவர்கள் அங்கே விடுதலையாக்கப்பட்டார்கள். அவருடைய இரவிலே அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். ஒரு இரவிலே அங்கே பவுலும் சீலாவும் கட்டப்பட்டு தேவனை துதித்து பூமி அதிர்ச்சி உண்டானாலும் அவர்களும் விடுதலையாக்கப்பட்டார்கள். தன்னை மாய்த்து கொள்ள இருந்த அந்த சிறைச்சாலைக்காரனையும் அவர்கள் விடுதலையாக்கினார். In the times of night, the times of crisis, we should praise God. நாம் தேவனுடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்கள். நம்முடைய சோதனையிலே அவருடைய ரத்தத்தின் வல்லமையை நாம் நினைவு கூற வேண்டும். அவருடைய சோதனையிலே நாம் அவரை புகழ்ந்து ஏற்றி போற்றி பாட வேண்டும். அவருடைய சமூகம் நமக்கு அந்த துன்ப நேரத்திலே அவருடைய சமூகம் நமக்கு இன்பமாக இருக்க வேண்டும். ஒரு இரவு அங்கே ரத்தம் நம்மை விடுதலையாக்கிறது. ஒரு இரவிலே அவரை துதிக்கக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும், வாய் நமக்கு வேண்டும். அவருடைய கைகளும் கால்களும் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய இருதயமும் வாயும் கட்டப்படவில்லை. தேவ அன்பினால் நிறைந்து தேவனை புகழ்ந்து பாடினார்கள். பூமி அதிர்ச்சி வந்தது. இவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள். சிறைச்சாலைக்காரனை விடுதலையாக்கக்கூடிய இடத்தில் இருந்தார். ஒரு இரவிலே நகோமியுடைய ஆலோசனை, நீ உன் நேசரின் கால்களின் அண்டையிலே போய் தஞ்சமாகிவிடு. நடத்திப்பு நகோமியை நாம் எல்லாம் இழந்த அப்போஸ்தலர்களுக்கு ஒப்பனையாக சொல்றோம். நடத்திப்பு என்ன சொல்லுது? உங்களுடைய சோதனையின் இரவிலே நீங்கள் உங்கள் நேசரின் பாதத்தில் போய் அமர்ந்து கொள்ளுங்கள். போவாசின் பாதத்தை ரூத்து போய் கெட்டியாக பிடித்துக் கொண்டார். எழும்பி அவர் அரண்டு கேட்கிறார், 6 படி அளந்து போட்டு நீ விடியும் முன்னே போ என்று அனுப்பிவிட்டார். வந்து தேவன் அங்கே போவாசனத்தில் பெற்றுக் கொண்டதை நகோமியிடத்தில் விவரித்து காண்பிக்கிறார். நகோமி சொல்கிறார், உன் காரியம் முடியும் வரைக்கும் அவன் ஓய்ந்திருப்பது இல்லை. நம்முடைய நேசர் நம்மை கரை திரை பிழையற்றவர்களாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படியான வைராக்கியமான தேவனாக இருக்கிறார், மணவாளனாக இருக்கிறார், கிரியை நடத்தி கொண்டிருக்கிறார். இரவிலே அவருடைய பாதத்திலே போய் அமருவோம். 6 படி போட்டு அவர் நிறைவேற்றுவார். 6 is the number of completion. நிறைவின் எண்ணிக்கை. 6 நாள் சிருஷ்டித்து நம்முடைய சிருஷ்டிப்பிலே அவர் மகிழ்ந்திருந்தார். 6 என்பது கம்ப்ளீஷன். நம்மிலே அவர் துடைக்கிற காரியத்தை அவர் நடத்தி முடிப்பார் என்ற நம்பிக்கை. உங்களிலே நற்கிரியை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் நாள் புரியந்தும் அதை நடத்தி முடிப்பார் என்ற அந்த நம்பிக்கையோட உங்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன் என்று பிலிப்பியர் நிருபக்காரர் எழுதுகிறார். நம்முடைய இரவிலே அவருடைய பாதத்துக்கு, நம்முடைய இரவிலே நாம் நம்முடைய சமாதானத்தின் தேவனிடத்தில் வர வேண்டும். இரவிலே அங்கே 2 ஸ்திரீகளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆண் பிள்ளை என்பது ஜெயம். அந்த 2 ஸ்திரீகளும் வேசிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சமூகம், உலகம் அவர்களுக்கு வேசி என்று அடையாளம் கொடுத்தாலும் கூட வேதம் அவளை தாய் என்று சொல்லுகிறது. அன்புள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன். அவர் அந்த தாயின் குடல் துடித்தது என்று எழுதப்பட்டது. ஒரு குமாரனை ஜெயத்தை இழந்த ஒருத்தி இன்னொரு குமாரனை என்னதுங்கிறார். சமாதானத்தின் கர்த்தரிடத்தில் வர வேண்டும். அங்க சமாதானத்தின் புருஷனாகிய சாலமோன் இடத்தில் போகிறார்கள். அவரு அங்க இரவின் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. அங்கே அந்த தாய்க்கு தன் குமாரன் திருப்பி. நம்முடைய இரவிலே, நம்முடைய பிரச்சனையிலே நாம் சமாதானத்தின் தேவனிடத்தில் போக வேண்டும். பிலிப்பியர் 4:7 நீங்கள் எல்லாவற்றையும் சமாதானத்தின் தேவனிடத்தில் விண்ணப்பம், வேண்டுதல், ஸ்தோத்திரம், ஜெபம் என்ற இடத்துல கொண்டு வாருங்கள். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் மனதையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் காக்கும் என்று கொண்டு வந்து, அப்படி ஒரு சமாதானத்தின் தேவனிடத்தில் நீங்கள் வந்தால் உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, இவைகளையே சிந்திக்கும்படியாக உங்கள் சிந்தனை மாற்றப்படும். உடைய மனது விடுதலையாக்கப்படும். உடைய இருதயம் கனிகூறும். அதுக்கு எங்க வரணும்? சமாதானத்தின் தேவனிடத்தில் வர வேண்டும். நம்முடைய இரவிலே நாம் எங்கே இருக்கிறோம்? இன்னொரு இரவிலே அவர் இன்ஸ்பெக்ஷன் வர நமக்கு தெரிந்திருக்கிறபடி மணவாளன் வருகிறார் என்ற சத்தம் கேட்கிறது.
மணவாட்டியும் அங்கே கூட வராங்க. இங்கே கைவிடப்பட்ட சபைக்கு அடையாளமாகவும், அங்கே விழுந்து போன சபைக்கு அடையாளமாகவும் அங்கே 10 ஸ்திரீகள் இருக்கிறாங்க. விளக்கிலே எண்ணெய் இருக்கிறதா என்று அங்க வரார், செக் பண்ண. இரவிலே நாம் சோதிக்கப்படும் பொழுது நாம் எண்ணெயை காத்துக்கொள்ள வேண்டும். எண்ணெய் என்பது ஒரு பக்கத்தில் அபிஷேகம். நாம் பெற்ற அபிஷேகத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த அபிஷேகத்தை நம்ம எப்படி காக்க முடியும்? with the word of reproach. ஒரு போதனையினால் தான் நம்முடைய அபிஷேகத்தை சரியாக நாம் காத்துக்கொள்ள முடியும். நாங்கள் சொன்ன இயேசு, நாங்கள் சொன்ன சுவிசேஷம், இதிலே நீங்கள் பெற்ற ஆவி. 2 கொரிந்தியர் 11 சொல்றார். அப்ப அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ள வந்து அபிஷேகத்தை பெற்ற நாம் இந்த உபதேசத்தின் அடிப்படையில் தான் இந்த அபிஷேகத்தை காத்துக்கொள்ள முடியும். இந்த இரவு என்ற இடத்திலே நாம் தேவனை சார்ந்து நம்முடைய அபிஷேகத்தையும் நம்முடைய ஜீவியத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். மழை பெய்கிறது, ஆசீர்வாதம் வந்தாலும் அங்கே நான் நிறைவாக இருக்கும், குறைவுபடவும் நான் கற்றுக்கொண்டேன், போதிக்கப்பட்டேன் என்கிறார். நம்முடைய நிறைவிலும் நம்முடைய குறைவிலும் காற்று என்ற சோதனையிலும் மோதி அடிக்கும் பொழுதும் நாம் தேவனை சார்ந்து இருக்க வேண்டும் என்றால் அந்த அஸ்திபாரத்தின் மேல் நம்மை கட்ட வேண்டும். கிறிஸ்துவின் மூளைக்கல்லின் மேலே நாம் கட்ட வேண்டும். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய கிறிஸ்து இல்லாமல் வேறே அஸ்திபாரம் இல்லை, அங்க மூளைக்கல் இல்லை. போடப்பட்ட கல் அவர்தான். அந்த கண்மலையில் தான் நாம் தண்ணீரை குடிக்க வேண்டும். அதுக்கு பின்பாக அக்கினி சோதனை வருகிறது. பாபிலோனிலே அக்கினி சோதனை வருகிறது. நாம் அறிந்திருக்கிறபடி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அனனியா, அசரியா, மிஷாயேல் இந்த 3 பேரும் அங்கே தீக்குள்ளே போடப்படுகிறார்கள். அனனியா, அசரியா என்றால் favor, God is my favorite, God is my helper. மிஷாயேல்னா who is that, what is your God, who is your God, what is your God. உங்கள் தேவன் யார்? எங்கள் தேவன் எங்களுக்கு கிருபையின் தேவன், எங்களுக்கு அவர்தான் சகாயர், எங்களுடைய பாதுகாப்பு அவர் கையில் இருக்கிறது என்று அவர்களுடைய எபிரேய நாமத்தின் அர்த்தம். அவர்கள் தீயிலே போடப்படுகிறார்கள். ராஜாவிடத்தில் தைரியமாக பேசக்கூடிய வளர்ச்சி அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவே, நீர் அறிந்திருக்கிறபடி நாங்கள் இதை வணங்க மாட்டோம். எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். தப்புவியாமல் போனாலும் அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வணங்குவது இல்லை. தூக்கி போட்டார்கள். They showed their zeal towards God. தங்களுக்கு தேவன் மேல் இருந்த வைராக்கியத்தை வெளிப்படுத்தினது மாத்திரமல்ல, தீக்குள்ளே குமாரனுடைய சாயல் வெளிப்படுகிறது. 4ஆம் ஆளின் சாயலை ராஜா காண்கிறார். அது தேவ குமாரனுக்கு சாயலுக்கு ஒப்பானதாக இருக்கிறது. In your time of crisis you should manifest the Son of God. நீங்கள் தேவனுடைய குமாரனை உங்கள் சோதனையின் காலத்திலே வெளிப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு அந்த அங்கே குமாரத்துவத்திலே வளர்ச்சி நமக்கு வேண்டும். வளர்ந்தால்தான் நம்முடைய சோதனையிலே, அக்கினி போன்ற சோதனையிலே, காற்று போன்ற சோதனையிலே, மழை போன்ற சோதனையிலே, மோதியடிக்கும் தண்ணீரிலே, இரவிலே, இருளிலே, சோதனையிலே நமக்கு குமாரன் வெளிப்பட வேண்டும். அதுதான் ரோமர் 8:19 சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனை பற்றி எதுக்கு தவிக்குது? குமாரர் வெளிப்பட வேண்டும், தேவ குமாரர் வெளிப்பட வேண்டும். நம்முடைய சோதனையிலே நாம் தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறோமா? இயேசு கிறிஸ்து முழுவதும் தெய்வீகத்தை வெளிப்படுத்தினார். அவருடைய கைது தொடங்கி அவருடைய சிலுவை மரணம் வரையிலும் எங்கும் அவர் மறக்கவில்லை. தன்னை தேவகுமாரனாக முழுவதும் வெளிப்படுத்தி காண்பிக்கிறார். ஆச்சரியப்பட்டார்கள். நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறார், மெய்யாகவே ஒரு தேவனுடைய குமாரன் ஆயிட்டாரா? ஆகல. அவர் ரூபிக்கப்பட வேண்டும். நாம் ரூபிக்கப்பட வேண்டும். நம்முடைய மரணம் போன்ற சோதனைகளிலே நாம் தெய்வீகத்தை, தேவ குமாரத்துவத்தை நாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அபிஷேகத்திலும் சத்தியத்திலும் அந்த வளர்ச்சியை பெரும்படியான ஒரு புதிய துவக்கம் இந்த வருஷத்திலே நமக்கு இருக்கிறது. நாம் குமாரராக வெளிப்பட வேண்டும். You should manifest the sonship of godliness. தெய்வீக அந்த புத்திர ஸ்வீகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்திலே தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய குமாரராக அந்த குமாரத்துவத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது கிருபையினாலே வளரும். The seed of sonship grows by grace and faith. விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் இந்த குமாரத்துவம் நமக்குள்ளே முழு வளர்ச்சியை அடைய வேண்டும்.
இந்த காலை வேளையிலே இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக நம்ம ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய சோதனையிலே, நம்முடைய பிரச்சனைகளிலே நாம் சோதிக்கப்படும் போது நாம் தேவகுமாரன் என்ற நினைவு நமக்கு இருக்கிறது. நாம் தேவ சமூகத்தை சுமந்து திரியக்கூடியவர்கள், நாம் தேவனுடைய ஆலயம் என்ற இடத்திலே நமக்கு கருத்து இருக்கிறதா? நம்மை காண்கிறவர்கள், என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்மை காண்கிறவர்கள் தேவகுமாரரை காணக்கூடிய இடத்திலே நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, நம்முடைய தன்மைகள் இருக்கிறதா? இந்த வருடத்திலே நம்மை மாற்றி அமைக்கக்கூடிய பக்கங்கள் நமக்கு வேண்டும். நாம் நம்மை நாமே நிதானிக்கும்படியாக அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய செயல்கள் தெய்வீகத்தை வெளிப்படுத்த வேண்டும். யார் who we are? நாம் யார்? நாம் தேவனுடைய குமாரராக இருக்கிறோம். நாம் யார்? தேவனுடைய மூத்த குமாரராக ஒவ்வொரு நாளும் உருவேற பெற்று வளர்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் தன்மைகளை நாம் முழுவதுமாக அடைந்து கொள்ளும்படியாக தான் அழைக்கப்பட்டுள்ளோம். அவரை பிரதிபலிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டுள்ளோம். இந்த காலை வேளையில் இந்த வசனங்களுக்கு முற்றிலுமாக இந்த வளர்ச்சிக்கு நம்மை ஒப்புக்கொள்கிறோம். ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நாம் உபதேசத்தையும் அந்த கண்டிதத்தின் வார்த்தைகளையும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஜீவியத்தின் எல்லா பகுதியிலும் அந்த வளர்ச்சியை அடைந்து நாம் தேவனுடைய குமாரர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த சத்தியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த சத்தியத்துடைய உணர்வு எப்பொழுதும் நம்முடைய ஜீவியத்தில் இருக்கிறதா? அதான் கேள்வி. எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் தேவகுமாரர் என்ற உணர்வோடு நாம் கிரியை நடப்பிக்கிறோமா? இந்த காலை வேளையிலே நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் நாம் பார்க்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே துதிக்கிறோம். இந்த காலையிலே சொல்லப்பட்ட இந்த வசனங்களுக்காக நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற இடத்துல அழைக்கப்பட்டது உண்மைதான், தெரிந்து கொள்ளப்பட்டது உண்மைதான். உடைய குமாரத்துவத்தின் விதை எங்களுக்குள் உருவேறப்பட்டுக் கொண்டிருக்கும்படியாக அபிஷேகத்தினாலும் கிருபையினாலும் உபதேசத்தினாலும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் எங்களுக்குள்ளே அந்த குமாரன் ஆண்டவரே let the son form inside us. பலமாக எங்களுக்குள்ளே அந்த குமாரன் உருவேற அந்த வளர்ச்சி என்னுடைய பேச்சிலே, என்னுடைய கிரியையிலே, என்னுடைய நடக்கையிலே, என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே காணப்படும். let the son of Egypt die. அங்கே எகிப்தின் குமாரன் எங்களுக்குள்ளே சாகட்டும். பழைய மனிதன், பாவ மனிதன், புறமான மனிதன் முற்றிலுமாக அழிக்கப்பட்டு உள்ளான மனிதனே நாளுக்கு நாள் நாங்கள் வளரக்கூடிய தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்குப்பாக பூரண அறிவை அடைகிறோம். பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவி நிறைவினாலே கிரியைகளை நடப்பிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த புதிய வருடத்திலே சித்தம் எங்களை நிறைவேற முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமானது செய்ய எங்களுக்கு போதியும் வழி நடத்தும். சத்தத்தை கேட்கக்கூடிய எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய மேலான மகத்துவமான சித்தத்தின் கிரியைக்கு எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கிரியை நடப்பிய பெரிய காரியங்கள் செய்ய உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதி கன மகிமையிலாமக்கு செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் மனத்தாழ்ந்து கேட்கிறோம். நல்ல பிதாவே.